கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான அனுதின ஆவிக்குரிய ஆகாரம். பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள்னு ஆதியாகமம் 35:5 நாம் வாசிக்கிறோம். சீகேம் பட்டணத்துக்கு என்ன நேர்ந்ததுன்னு அண்டை தேசத்தார் அறிஞ்சாங்க. யாக்கோபின் குமாரர்கள் மூலயமா சீகேம் பட்டணம் எப்படி கொள்ளையடிக்கப்பட்டுச்சின்னு எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. யாக்கோபு பயந்தது போலவே அவன் குடும்பம் மிகப்பெரிய ஆபத்தில் இருந்துச்சு. சுற்றிலும் இருந்த பட்டணத்தார் யாக்கோபின் குடும்பத்தை அழிக்க ஆயத்தமாக இருந்தாங்க. ஒருவேளை கர்த்தர் இடைப்படாமல் இருந்திருந்தா யாக்கோபின் குடும்பம் அழிக்கப்பட்டிருக்கும். ஆனால் கர்த்தராகிய தேவன் யாக்கோபின் குடும்பத்தை விசேஷ செயலினால் பாதுகாத்தாரு. கர்த்தரின் சிறப்பு பாதுகாப்பை மாபெரும் கருணையின் வெளிப்பாடாக பார்க்க முடியுது. அவர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுத்த உடன்படிக்கையின் வாக்குறுதியை காப்பாற்றினார். யாக்கோபும் அவனோடு கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள பெத்தேல்ன்ற லூசுக்கு வந்தாங்க. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான்னு 6 மற்றும் 7வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அவனுடைய குடும்பம் மற்றும் மந்தைகள் பெருசாக இருந்ததுனால இடம்பெயர்ந்து போகிறதுன்றது யாக்கோபுக்கு சவாலான ஒன்று தான். அதுவும் மற்ற பட்டணத்தார் அவனை பின்தொடர்ந்து வர்றாங்கன்னா நிச்சயம் மந்தையை துரிதப்படுத்தி காப்பாற்றுறது இயலாத காரியம். யாக்கோபுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் அவனுடைய குடும்பம் பெத்தேலுக்கு பத்திரமா வந்ததும் அவன் செஞ்ச முதல் காரியம் கர்த்தரை ஆராதிக்க ஒரு பலிபீடத்தை கட்டுறது தான். அவன் பலிபீடம் கட்டினதுல இருந்து யாக்கோபினுடைய இருதயம் எப்படியாப்பட்டதாக இருந்திருக்கும்னு நம்மளால் நிதானிக்க முடியும். நிச்சயமாக அவனுக்குள்ள நன்றி உணர்வு இருந்திருக்கும்னு நாம் நம்பலாம். குறிப்பாக கர்த்தர் அவங்கள பாதுகாக்கலைன்னா பலர் கொல்லப்பட்டிருக்கலாம், இல்லை பலத்த காயம் அடைஞ்சிருக்கலாம். 2வது, அவன் முதல்ல கர்த்தரை சந்தித்த இடமும் இதுதான். இங்கே தான் அவன் ஒரு கல்லை தலைக்கு வச்சு தூங்கினான். அந்த கல்லை எடுத்து நிறுத்தி உடன்படிக்கை செஞ்சது அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கும். எல்லா அந்நிய தெய்வங்களும் அகற்றப்பட்டு அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் புதிய பயபக்தியோட கர்த்தரை தொழுது கொள்ளணுன்ற உணர்வோட அவன் பலிபீடம் கட்டினான். யாக்கோபு அந்த இடத்த பெத்தேல்னு பெயரிட்டிருந்தான். ஆனால் அந்த இடத்தின் பொதுவான பேர் லூஸ்ன்னு அழைக்கப்பட்டுச்சு. அவன் பெத்தேலுக்கு திரும்பினதும் தன்னுடைய முக்கியத்துவத்தை குறிக்க அந்த இடத்துக்கு மற்றொரு புதிய பெயரை சுற்றான். பெத்தேல் என்ற பழைய பெயர் வெறுமனே தேவனுடைய வீடுன்னு பொருள்படும். தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய பிரசன்னத்தை வலியுறுத்துறதுக்காக தேவன்னு பொருள்படக்கூடிய ஏல் என்ற வார்த்தையை சேர்த்து ஏல் பெத்தேல்னு பெயரிடுறான். இந்த காலகட்டத்தில் யாக்கோபுக்கு கர்த்தரை பற்றிய உணர்வு மிக அதிகமாக இருந்துச்சு. யாக்கோபு கர்த்தருடனான உறவை புதுப்பிச்சுக்கிட்டு தேவனோட நடக்க தன்னை ஒப்பு கொடுக்குறான். ரெபெக்காளின் தாதியாகிய தெபோரால் மரித்து பெத்தேலுக்கு சமீபமாக இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டால் அதற்கு அல்லோன் பாகூத் என்னும் பேர் உண்டாயிற்றுன்னு 8வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ரெபெக்காவின் செவிலியரான தெபோராவின் மறைவை குறிக்கக்கூடிய வகையில் ஒரு சின்ன வரலாற்று குறிப்பு இங்கே இணைக்கப்பட்டிருக்குது. அவளுடைய மறைவு தனிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கணும். கானானுக்கு ஆபிரகாமின் வேலைக்காரனான எலியேசரோட ரெபெக்கால் போனப்போ அவளும் போனான்னு சொல்லப்பட்டுச்சு. அவள் வாழ்நாள் முழுவதும் ரெபெக்காவை கன்னிவாக கவனிச்சுக்கிட்டா. ஈசாக்கை திருமணம் செஞ்சு கொள்றதுக்காக கானானுக்கு நீண்ட பயணத்தை மேற்கொண்டப்போ இவளும் ரெபெக்காலோட உண்மையோட போனான். வாழ்நாள் முழுவதும் உத்தமமாக நடந்துக்கிட்டா. யாக்கோபின் வளர்ப்பில் அவளுடைய பங்கை சரியாக செஞ்சா. அவளுடைய விசுவாசமான செயல்களே அவளை இங்கே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவளாக கருத அவளுடைய மரணம் இணைக்கப்பட்டிருக்குது. ரெபெக்காலை பற்றியோ அவளுடைய மரணத்தை பற்றியோ எதுவும் நமக்கு சொல்லப்படலை. ஆனால் ஒரு வேலைக்காரியாக இருந்தவளுடைய மரணம் இணைக்கப்பட்டிருக்கிறது ஆச்சரியமான உண்மை. பிரியமானவர்களே, இன்னைக்கு 2 பாடங்களை நாம் சிந்திக்க அழைக்கப்படுறோம். ஒன்று, யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தரோட ஆரம்ப கால உறவுக்கு திரும்பி பலிபீடம் கட்டுறான். தேவனுடைய பாதுகாப்பு, அவருடைய அற்புதமான வழிநடத்துதல் மற்றும் அவருடைய அருட்கொடைகளை அனுதினமும் அனுபவிக்கக்கூடிய நாம அவரை தொழுது கொள்றதுலேயும்
அவரோடனான உறவில் மகிழ்கிறதுலையும் எப்பொழுதும் நன்றியோடு இருக்கணும். ஆதியில் கர்த்தர் மேலே நம்ம கொண்ட அன்பை விட்டுட்டு நம்மளுடைய வாழ்க்கை தடுமாறி இருக்கும்னா அதை புதுப்பிச்சு கொள்ள நம்ம தயக்கம் காட்டக்கூடாது. ரெண்டாவதா, கொடுக்கப்பட்ட பொறுப்பில் உத்தமமாக இருந்தால் நிச்சயம் அவங்களுக்கான அங்கீகாரம் உண்டுன்றதுக்கு தெபோராவுனுடைய உதாரணம் நமக்கு ஒரு பாடம். ரெபேக்காள் யாக்கோபின் அன்பான தாய், ஆனால் அவள் இங்கே எந்த முக்கியத்துவமும் பெறலை. அதுக்கு மாறா உத்தமமாக நடந்துக்கிட்ட தெபோரால் நினைக்கப்படுறா. அவளுடைய மரணம் இங்கே முக்கியமாக பதிவு செய்யப்படுற அளவு இருக்குது. ஆமாம், நம்ம மறைவான இடத்துல இருந்தாலும் உண்மையாக இருக்கும்போது நிச்சயம் கர்த்தரின் பார்வையில் மேன்மையை அடைவோன்றது நிதானிப்போம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.